5 வயது குழந்தை, 8 வயது குழந்தை செய்தித்தாட்களின் தலைப்பு செய்திகளாகவே வந்திருக்காங்க. இதே பிபிசி தொலைக்காட்சி ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று கொண்டு வந்தது. அந்த டாக்குமெண்ட்ரியை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கே அனுமதிக்கல, பேன் பண்ணீங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். காமராஜன் அடிக்கிறது காம அடிப்பீங்க, உடனே காம கதைகள்னு மேல வரும். மறந்து போய் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு போனோகிராஃபி உள்ளே இறங்காகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம பார்க்கும்போது அந்த இடம் தான் இது எல்லாத்தினுடைய பிறப்பிடம். உதாரணமா ஷீன் ஒரு தொடரை பத்தி நான் பேசியிருப்பேன், நம்ம நக்கீரன் நிகழ்ச்சியிலே பேசியிருக்கேன். அந்த பொண்ணு பேசுற வசனங்கள் இருக்கு பாருங்க, அதுல ரொம்ப கேவலமான பச்சையான வசனம்லாம் இருக்கு. அந்த பச்சையான வசனம் இருக்கு பாருங்க, அதை ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ல இந்த பெண்கள்லாம் பேசுறாங்க, குடும்ப பெண்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறாங்க, அவங்கள வச்சு போடுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கொழுன்னு பெண்களையே உருவாக்கி ரொம்ப கவர்ச்சியா அவங்கள வச்சு கேவலமா பேசுற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இது எதற்குமே தணிக்கை கிடையாது. குழந்தைகளோடு கொள்ளுகின்ற காமம் என்பது அது காமமாகவே நான் கருதுவதில்லை. அது ஒரு விதமான மனநோய், அது ஒரு விதமான வெறி. எப்படி சைல்டு செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்டென்ட்டை ப்ரமோட் பண்ற மாதிரி விளம்பரங்கள் வருது. அதுல குழந்தைகள் எவ்வளவு கேவலமாக காட்டப்படுகிறார்கள். அந்த லிங்கினுடைய அல்காரிதம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அந்த லிங்கை கொண்டு போய் அவங்க போய் வேறு சில செயலிகளுக்கு உள்ள போய் அடிமையாகிற அளவுக்கு இன்ஸ்டாகிராம் நடக்குது. ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் தவறாக பயன்படுத்துவதற்கு இந்த சட்டமும் பல நேரங்களில் உதவியா இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நக்கீரனோட கடந்த 5 ஆண்டுகளாக மூத்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து நம்மளுக்கு பல பேட்டிகள் கொடுத்துட்ருக்காரு. பல துறைகள் அவர்கிட்ட இருந்து நம்ம தொடர்ந்து பேட்டி எடுத்துட்ருக்கோம். பல துறைகள்ல இருந்து, அதாவது வெளிநாட்டு பிரச்சனைகளாகட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், சட்ட விவகாரங்கள் எல்லாமே தொடர்ந்து நம்மள்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்போ அவர் வழக்கறிஞர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட், அதுவும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு அரசியல் பேட்டி அப்படின்றதையும் தாண்டி சைபர் கிரைமில் எப்படிலாம் குற்றங்கள் நடக்குது, அந்த குற்றங்களுக்கு பின்னாடி என்ன, எப்படிலாம் நம்மளை தற்காத்துக்கலாம், அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு புதிய தொடரை நம்ம ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து பாலு சார்கிட்ட இது குறித்து மட்டும் நம்ம பேட்டி எடுக்கலாம். ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் பாலு சார் நம்மளுடைய தொடர்ந்து பகிர போகிறார். அவரை இந்த பேட்டிற்கு, இந்த தொடருக்கு வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். அழகு சார், 2021 26 வரைக்கும் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் நீங்கள் நக்கீரன்ட்ட பேசியிருக்கீங்க. முன்னாடியே சொன்னது போல் பல துறைகளில் உங்களோட மிக ஆழமான அறிவார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே வரீங்க. இப்போ என்ன அப்படின்னா, அரசியல் இல்லாமல் இந்த பேட்டி அரசியல் கிடையாது. இது நோக்கமே நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படிலாம் சைபர் ஸ்பேஸில் சுற்றி இணைஞ்சிருக்கு. இப்போ நம்மளை எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட வாழ்க்கையே இணைய வழித்தளமாக ஃபுல்லாகவே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வாழ்க்கைக்குள்ள இணையம் ஃபுல்லாகவே ஊடுருவிச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா, குழந்தைகளோட வாழ்க்கையில் ரொம்பவே அதிகமாக இப்போ இணையதளம், சோஷியல் மீடியாலாம் வந்துட்டுருக்கு. அதன் மூலிமா சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ந்து பெருகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம அந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, விக்டிம்ஸோட நிலைமை எப்படி இருக்குது, அவங்களால தொடர்ந்து வாழ்க்கையை ரன் பண்ண முடியாத அளவுக்கு பல இக்கட்டான முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். நம்ம தினம்தோறும் செய்திகள்லாம் படிக்கிறோம். ஸோ நம்ம செய்திகளில் படிக்கிறத தாண்டி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு புதிய தொடர் ஆரம்பிச்சிருக்கோம். இது முன்னாடியே சொன்னது போல் அரசியல் தொடர் கிடையாது, அரசியல் பேட்டி கிடையாது. இது அனைவருக்கும் அறிவூட்டக்கூடிய, அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொடராக தான் இதை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது படத்துலலாம் ஃபேமஸான டைலாக் இருக்குல்ல, ஏமாறாதே ஏமாற்றாதே, அதுதான் இந்த தொடரோட பெயராக வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன டச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு செய்தி, மத்திய அரசாங்கம் மெட்டாக்கு அகைன்ஸ்டாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் சைல்டு அப்யூஸ் தொடர்பாக விளம்பரங்களை நீங்கள் நீக்கணும், எப்படி விளம்பரங்களை போடுறீங்க அப்படின்றத விளக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸை மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் பேசப்படுது. அதிலிருந்து தான் இந்த தொடரை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வருகைக்கும் மிக்க நன்றி. அதாவது அழகு,
கடந்த ஒரு 24 ஆண்டுகளாக இணையவழி குற்றம் எப்படி மக்களை தன்னுடைய வலைக்குள் சிக்க வைத்து கொண்டது, வாழ்க்கை எப்படி படிப்படியாக அந்த இடத்துக்கு போய் அது இல்லாத ஒரு வாழ்க்கை இனிமேல் வாழ முடியாதுன்ற இடத்துக்கு நீங்கள் பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் சுடுகாட்டில் குடும்பம் நடத்த வேண்டும் அப்படின்ற அளவுக்கு இணையத்தோடு தொடர்பில்லாத ஒரு மனிதன் இனிமேல் இங்கே வாழவே முடியாது. எவ்வளோதான் பேசினாலும் நான் குறைந்த அளவு பயன்படுத்துகிறேன்னு சொல்ல முடியுமே ஒழிய, இணையத்தோடு இணைப்பு இல்லாத வாழ்க்கை என்பதை எந்த தனி மனிதனுக்கும் ஒரு கட்டத்தில் நகரத்தில் இருப்பவர்களுக்கும் படித்தவர்களுக்குமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தாக்கமும் வீச்சும் எப்படி ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கத்தின் துணையோடு எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதுக்கு காரணங்கள் கேட்டிங்கன்னா, அரசாங்கமே இதனுடைய வீச்சை பற்றி அறியாமல் இருந்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ அரசுகளே அதிலிருந்து வெளியில் வர முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க தான் அரசாங்கத்தையே உருவாக்குற அளவுக்கு மாறியிருக்காங்க. அப்போ அரசாங்கம் அலறுகின்ற அளவிற்கு அது மாறுது அப்படின்னு சொல்லும்போது, எந்த இடத்துல ஆபத்தான கட்டத்தை நம்ம தொற்றுருக்கின்றதை அரசினுடைய அறிவிப்புகள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. நான் இதை ஒரு எளிய தமிழில் நீதிமன்றங்களுக்கும் சரி, நீதிபதிகளுக்கு வகுப்பெடுக்கும் போதும் சரி, அல்லது அரசு வழக்கறிஞர்களை பயிற்றுவிக்கும் போதும் சரி, எளிய தமிழில் அதை எவ்வளோ தூரம் பேச முடியுமோ என்னுடைய 20 ஆண்டு கால பயணமே நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நக்கீரனில் நான் செஞ்ச அரசியல் நிகழ்ச்சிகள் என்பது அது வேறு, என்னுடைய தனிப்பட்ட கருத்துகள். ஆனால் இந்த தொடரில் நான் எந்த இடத்திலும் அரசியல் பேச மாட்டேன். என்னால் அரசியலுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த அரசியல் ஏதாவது இருந்தால் போகிற வழியில் பேசலாம். இப்போ அதுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் ஏன் ஏமாற்றாதே அப்படின்னு சொல்லி பேசணும்னு நினச்சேன்னா, இதை போன்ற குற்றங்களில் மனிதனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பல குற்றங்கள் நடக்கிறதுக்கு இதில் வாய்ப்பில்லை. ஒன்று பேராசை, இன்னொன்று நம்ம முதல்ல அடிச்சிருவோம், மற்றவங்க பின்னாடி வரவங்க மாட்டிப்பாங்கன்ட்டு படித்தவங்களே தெரிஞ்சு செய்கிறது. மீதி பேர் நான் சொன்ன மாதிரி ஒரு இணையத்தினுடைய தொடர்பு என்பது படித்தவர்களுக்கும் நகரத்தில் இருப்பவர்களுக்கும் மட்டும் இருந்தது. இப்போ ஒட்டுமொத்தமாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களும் இணைய வழி தொடர்பு இல்லாமல் வாழ முடியாதுன்ற நிலைமை வந்துருச்சு. கம்ப்யூட்டர் பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தது போய் இப்போ கைபேசி யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதுவே கையில் இருக்கின்ற ஒரு கம்ப்யூட்டராக மாறிடுச்சு. ஒரு கம்ப்யூட்டரினுடைய செயல்பாடுகள் என்ன இருக்கோ அதில் 90லேருந்து 95% நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவே பயன்படுத்துகிற அளவுக்கு வந்தாச்சு. அப்போ எந்த இடத்துலையும் அந்த தொடர்பு இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு வரி கட்டணும், அல்லது வெளியூருக்கு போகணுன்னா ஒரு டிக்கெட் வேணும், ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் வேணும், அல்லது ஒரு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வேணும், அல்லது கார்ப்பரேஷனுக்கு வரி கட்டணும், சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், மருந்து வாங்கணும், அப்புறம் துணிமணி, ஹோட்டலுக்கு போகிறது. மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் எத்தனை வேலைகள் இருக்கிறத அவனுக்கு பிரிக்கிறீங்களோ அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50லேருந்து 60% இணைய வழி ஆளுமை வந்துருச்சு. அப்போ வரும்போது நான் கடந்த 20 வருடமாக என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 140 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இந்த இணைய வழி தொடர்புகளை கொடுப்பதிலிருந்து எல்லாத்தையுமே அவன் செயலி வழியாக தான் செய்ய வேண்டிய நிலைமை வருது. அப்போ அந்த செயலியை அவன் தரவிறக்கம் அப்படின்ற டவுன்லோட் பண்ண வேண்டிய இடத்துக்கு அவனை நம்ம தள்ளிடுறோம். சரி, அப்படி தான் போயிட்டு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூரில் இருக்கிற நம்முடைய மக்கள் சாதாரணமான பொருள் வாங்கிறது, விற்கிறது, அதுக்குண்டான இப்போ இளநீ சாப்பிட்றான், ஒரு போண்டா சாப்பிட்றான், வடை சாப்பிட்றான், அந்த இடத்துல கூட டிஜிட்டல் பேமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இணைய வழி பணப்பரிமாற்றத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சர்வீஸ் ப்ரொவைடராக மொபைல் கனெக்ஷன் கொடுக்குறானோ அந்த கம்பெனி இல்லாமல் கூகுள் பே அப்படின்ற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கும் பணப்பரிமாற்றத்தை கையில் கொடுத்து அந்த பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க கைக்கு மாற்றிட்டோம். அப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் ஒரு நாளைக்கு அவன் என்னெல்லாம் செலவு பண்ணுறானோ அதையும் தீர்மானிக்கின்ற பரிமாற்றம் செய்கின்ற செயலிகள் கூட வெளிநாட்டு செயலியாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம தேசப்பற்று பற்றி பேசுகிறோம், எல்லாத்தையும் நம்ம நமக்கு தற்சார்பு நிலைமைக்கு மாற்றணும்னு சொல்கிறோம். இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வல்லரசாக மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரசியல் இல்லாமல் அடிப்படையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல தேவைகளை நிறைவேற்றுகின்ற இடமாக
நீங்கள் பல செயலிகளை உருவாக்குற இடத்துல உங்கள் வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிற இடத்துல எல்லாம் வெளிநாட்டு செயலி இருக்குன்னு பாருங்கள். இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். டிக்டாக் வந்து ஒரு கலாச்சார சீரழிவை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அதை தடை செஞ்சோம். போனோகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற பாலியல் சம்பந்தமான மிக மோசமான நீலப்படங்கள் எப்படி வருதுன்றதுக்காக உச்சநீதிமன்றம்லாம் பேசி அதை வந்து ஓரளவுக்கு தடை பண்ண முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல 100 கோடி பேருக்கு மேலே வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்பது அதை நீங்கள் வந்து என்றைக்கு வாட்ஸ்அப்போட நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்களோ, சமூக ஊடகங்களோட வந்து நம்ம எப்படி தொடர்புகளை உருவாக்கணுமோ, முன்னாடிலாம் எந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் டேட்டா கூட கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 24 மணி நேரம் நீங்கள் தரவு இணைப்போடு இருக்கணும். டேட்டா கனெக்ஷனோட 24 மணி நேரமும் இருக்கணும். அந்த 24 மணி நேரம் இருக்கிறதுக்கே நம்ம எவ்வளோ பணம் கட்டுறோன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ இது ஆண்டுகிட்டு இருக்கிற இடத்துல எத்தனை இடம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்ணுறது, ரயில் டிக்கெட் புக் பண்ணுறது, விமானம், சாப்பிட்றது, மருந்து, மாத்திரை, துணிமணி வாங்கிறது எல்லாமே மனிதர்களுடைய சோம்பேறித்தனத்தை வந்து இந்த பணப்பரிமாற்றங்கள் செயலிகள் வந்து கையில் எடுத்தது இல்லாமல் அவரோட கலாச்சாரத்தை தீர்மானிக்குது, அவருடைய வாழ்க்கை முறையை தீர்மானிக்குது. அந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு இணையத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட வழியில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, தொடர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா, இதுதான் இவனுடைய பாதை, பயணம் தெரிஞ்சுக்கிட்டு அது சம்மந்தப்பட்டது மட்டும் கொடுக்கும். கரெக்ட். அதான் நான் அப்போ சொல்லுவேன், தமிழில் நீங்கள் டைப் அடிக்கும்போது ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட்டுன்னு இங்கிலீஷ்லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். தமிழில் போய் அடிக்கும்போது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற உதாரணம் இது. காமராஜன் அடிக்கிறது காம அடிப்பீங்க, உடனே காம கதைகள்னு மேலே வரும். இன்ப கிளிகளு காம கதைகள்னு வரும். மறந்து போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு போனோகிராஃபி உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இவன் கையில் எல்லா செயலியும் கொடுத்துட்டு, ஃபோனையும் கொடுத்துட்டு, 24 மணி நேரமும் அவனை வந்து டவுன்லோட் பண்ண அனுமதிச்சுட்டு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பார்க்குறன்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. நீங்கள் பார்க்காதையும் அது உள்ளே அனுப்புது. ப்ரெடிக்டிவ் டெக்ஸ்ட்ன்றது மாதிரி வந்து தொடர்ந்து உங்களுக்கு சஜஷன் போட்டுக்கிட்டே இருக்குது. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு உறுப்பினராக இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எது, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது, உங்களுக்கு பிடிச்ச அரசியல் கட்சி எது, நீங்கள் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் நோய் இருக்குது அப்படின்றது அந்த குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அது செய்தியாக போயிடும். ஓகே. என்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம், போடுற பதிவுகள் அப்படி இருக்குது. இன்னும் சில இடங்களில் வந்து சில ஆப்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இல்லாமல் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தால் கூட அதுக்கு வந்து அதை வந்து உள்வாங்கிற திறன் இருக்குது, ஸ்பையிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு கார் வாங்குகிறோம், அந்த கார் வாங்கினா இன்றைக்கி மொபைல் ஃபோனோட கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அப்போ அந்த காரோட என்டையர் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஆப் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ட்ராக் பண்ணுற கம்ப்ளீட் டேட்டாஸ் அந்த கார் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்கா அப்படின்னா சைனாவில் இருக்கும். இதான் நான் எலெக்ஷனுக்கே உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஐடி பிள்ளைகளை வைத்து நீங்கள் தேர்தலெலாம் நடத்தாமல் வெளிமாநிலத்திலேருந்து கூப்பிட்டு வந்து அவங்கள வச்சு வியூக வகுப்பாளர்னு சொல்லி என்டையர் டேட்டா நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. ஒரு கட்சியினுடைய மொத்த தரவுகள், ஒரு மாநிலத்தினுடைய மொத்த தரவுகள், மாவட்ட வாரியாக எங்கே எந்த ஜாதி இருக்குது, யார் பெரிய பணக்காரரு, அவருக்கு அங்கே இருக்கிற செல்வாக்கு என்ன, எங்கே யாரை நிறுத்தினா ஜெயிக்கலான்ற எல்லாத்தையும் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. உங்ககிட்ட 200 கோடி 300 கோடி வாங்கிட்டு அப்புறம் அதை என்ன பண்ணுறாரு, வெளியில் கொண்டு போய் வித்துடுறாரு. விற்றது மட்டும் இல்லாமல் யாருக்கிட்ட வேலை வந்து பணம் வாங்கிட்டு செஞ்சாரோ அவங்களே இனிமேல் தேர மாட்டாங்கன்னு பேட்டி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளே தரவுகளினுடைய அடிமையாக மாறிடுச்சு. டிஜிட்டல் ஸ்லேவரிக்குள்ளார அரசாங்கம் மட்டுமில்லை, அரசியல் கட்சிகளும் மாறுது. இப்போ இத்தனை இடங்களில் ஏமாந்துட்டு இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றா பேசணும்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், ஒவ்வொன்றா டீகோட் பண்ணால். ஆமாம், இது 4 வருஷம் போனாலும் சரி, 3 வருஷம் போனாலும் சரி, நான் வாழுகின்ற காலம் வரைக்கும் இதை நான் ஒரு சேவையாக செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து ஜென்ரலாக பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஒரு வகையில் எங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுக்குது. இப்போ சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது, நினச்ச இடத்துக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணாமல் கேப் புக் பண்ணி போகிறது, அப்புறம் நினச்ச பொருளை வந்து எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணி 2 நாளில் வாங்குறது, நினச்ச படங்களை வந்து ஓடிடியில் பார்க்குறது, அதெல்லாமே வந்து லைஃப் ஸ்டைலை வந்து கம்ஃபர்ட்டாக மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜென்ரலாக பேசப்படுது. ஆனால் அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னா, அந்த கம்ஃபர்ட் வந்து எப்படிலாம் நம்மளோட வாழ்க்கைக்கு, அதாவது வாழ்க்கையை வந்து ரெஸ்கியூ பண்ண முடியாத அளவுக்கு சிக்கல்களை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே தான் குழந்தைங்களோட பார்ட் இருக்குது. ஏன்னா அந்த கம்ஃபர்ட் வந்து குழந்தைங்க புரியாமல் சில இடத்துல
சோஷியல் மீடியாவில் ட்ராப்பாக மாட்டிடுறாங்க. இப்போ குழந்தைகளை வச்சு சைல்டு அபியூஸ் மூலிமா ஆட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இன்ஸ்டாகிராமில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது குறித்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம் இது விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற தளங்கள்லாம் இப்போ வந்து அதிகமாக இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் யூஸ் பண்ணப்படுது. அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோடைய இந்த ஒரு பார்வை எப்படி இருக்குது? ஏன்னா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், UAE அவங்களாமே வந்து ஏதோ ஒரு வகையில் அண்டர் த 16 குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கான வழிமுறைகள் எடுத்துகிட்ருக்காங்க. நம்மளும் அதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து பலமாக வைக்கப்படுது. அப்போது அது குறித்தான முதல் கட்ட ஒரு நகர்வாக இதை எடுத்துக்கலாமா? மெட்டாவை வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிக்கிறாங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை இதை எப்படி வந்து நம்ம அணுகலாம்? பட்ட பிற்பாடு உணர்றாங்கன்னு எனக்கு தோணுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நான் இதை தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆஸ்திரேலியாவில் வந்து சமீபத்தில் கொண்டு வந்தாங்க, UAEலையும் கொண்டு வந்திருக்காங்க. UAEயில் ரொம்ப நாளாகவே சில பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. உதாரணமாக சைனாலாம் கூகுள் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஆமாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது, பல இடங்களில் பண்ண முடியாது. இல்லை, அதுக்குன்னு வேறு சோஷியல் மீடியா ஆப் வச்சுருக்காங்க. அவங்க சொந்தமாக வச்சுருக்காங்க. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் இந்தியாவுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இந்தியாவுக்கு என்ன சொல்கிறேன், 140 கோடி இருக்கிற இடத்துல இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த தற்சார்புன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்தியன் வெர்ஷனை வைங்க. இத்தனை பேர் படிக்கிறான்ல, எதுக்கு வேலை தேடிட்டு வெளிநாட்டுக்கு ஓடுறான்? இண்டிஜினஸாக இருந்தால் என்ன தப்பு? இண்டிஜினஸாக இருந்தால் இந்த ரெவென்யூவே நமக்கு போதும். இப்போ குழந்தைகள் வரும்போது இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி நம்ம பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். சைல்ட் செக்ஸ் அப்யூஸ் அப்படின்றது வந்து இன்றைய பொருள் அல்ல. மேலை நாடுகளில் குறிப்பாக ஐரோப்பாவிலலாம் வந்து வெகு நாளாக ஓடிட்டு இருக்க இடம். ஆனால் ஏழை நாடுகள் போன்ற இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளை வந்து, பிரேசில் போன்ற நாடுகளெல்லாம் சைல்ட் செக்ஸ் டூரிசமாகவே பலகாலமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க, இணையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே. ஓகே. ஆனால் அது வந்து பெருசாக வராதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சமூகத்தில் வந்து அப்படி ஒரு விஷயமே வந்து கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இன்டர்நெட்டும் சைபர் ஸ்பேஸும் உள்ள நுழையிற வரைக்கும் இப்படி வந்து இந்த குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குதல் என்பதே ரொம்ப 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 ஒரு அபூர்வமான விஷயமா என்னுடைய வாழ்நாளில் நான் உணர்ந்திருக்கேன். ஆனால் கடந்த ஒரு 2000க்கு பின்னாடி தான் பேப்பரை திறந்தால் இந்த மாதிரி சப்ஜெக்டே இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எங்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் ஒரே ஒரு சட்டம் தான் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தகவல் தொழில்நுட்ப சட்டம். தகவல் தொழில்நுட்ப சட்டத்தையே 2000 கொண்டு வரோம். போக்சோ அதுக்கு முன்னாடி 2012 கிட்ட வருது. போக்சோ வரும்போதே வந்து அந்த உணர்வுகள் வர்றதுக்கு காரணம் குழந்தைகள் தெரிந்தோ தெரியாமலோ தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள். பல இடங்களில் வந்து அவங்களுக்கு பாலியல் சீண்டல்கள் இருக்குது. அதை பேசுவதற்கு இந்த சமுதாயம் வந்து தயங்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பெற்றோர்கள் வந்து அதை வெளியில் கொண்டு வர முடியலன்னு சொல்லிட்டு தான் அதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் போட்டு 12 வயதுக்கு கீழே குழந்தைகளுக்கு கொடுமைகள் நடந்தால் 20 வருடம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் இந்த சைல்ட் செக்ஸ் அப்யூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயலிகள் வந்து என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்றதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து தொடர்ந்து பேசுகிற நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. கருத்து சுதந்திரம்ன்றது வேறு, அதை பயன்படுத்துகின்ற தளங்கள் வேறு. அந்த தளங்கள் எல்லாமே ஏன் வெளிநாட்டு நிறுவனமாகவே இருக்கணும்? அந்த வெளிநாட்டு நிறுவனத்தின் மூலமாக பணப்பரிமாற்றத்தையே கொடுக்குறோம். ஒருத்தர் இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு வங்கியில் போய் பணம் வந்து கடன் வாங்கலாமான்னு சொன்னால் அதை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருந்தது இல்லை, சிபில். அந்த சிபில் அமைப்பு என்பது இந்தியாவினுடைய வங்கிகள் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு அமைப்பாக இருந்தது. இன்றைக்கி வந்து அது அமெரிக்க நிறுவனமாக மாறிப்போச்சு. அப்போ இந்தியாவில் இருக்கிற வங்கிகள் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணுமா இல்லையான்றது தீர்மானிக்கிற இடத்தையே ஒரு அமெரிக்காவினுடைய நிறுவனம் வந்து முடிவு பண்ணுது. அப்போ எதையெல்லாம் நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் தேசப்பற்று நாட்டுப்பற்றுன்னு பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே விற்றுருக்குறோன்றதை பார்க்கணும். இதுதான் கூகுள் நான் சொல்கிற உதாரணம். கூகுள் பேன்றதுக்கு இல்லாத ஃபோனே இன்னைக்கு கிடையாது. அப்போ அந்த வெளிநாட்டு நிறுவனம் ஏன் உனது பணப்பரிமாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது? ஏன் அது தீர்மானிக்கிறது? அல்லது நம்மக்கிட்ட வேறு செயலிகள்லாம் இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் ப்ரிடாமினென்ட்லி யார் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து டாப்பில் இருக்கா? ஆமாம். அந்த இடத்தை நோக்கி நம்முடைய நாட்டுப்பற்றோ தேசப்பற்றோ ஏன் பேசப்படுவதில்லை? இதை ஏன் நமது மக்களுக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நான் சொல்கிறேன், படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்கான். இவன் எல்லா கையிலையும் மொபைல் ஃபோன் கொடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த இடம் தான் இது எல்லாத்தினுடைய பிறப்பிடம். அதுக்கு நான் வரேன். இப்போ திரைப்படம் சொன்னால் அதுக்கு தணிக்கை குழு இருக்குது, தணிக்கை சான்று இருக்குது. அதில் வந்து UA இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம், U சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறோம். ஆனால் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா
அதில் ஒரு விளம்பரம் வரும், நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ரெகுலேஷன் வச்சுக்கிட்டு நீங்களே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மினிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் புகார் கொடுங்கன்ற இருக்கே ஒழிய. இப்போ ஒரு ஆங்கில படம் வருதுன்னு வச்சுங்களேன், இந்த சைல்ட் செக்ஸ் அப்யூஸை பற்றி பேசுகிற ஒரு ஆங்கில படமாக இருந்ததுன்னா முன்னெல்லாம் இங்கிலீஷ் புரியாதுன்னே பாதி பேர் பார்க்காம போயிடுவான். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 22 மொழியில் 200 மொழியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டுடலாம். அப்போ எல்லா இங்கிலீஷ் படமும் அந்த கெட்ட வார்த்தையோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் வருது. நீங்கள் வீட்டில் வந்து பெரிய திரையில் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஹோம் தியேட்டர் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, மொபைல் ஃபோனில் ராத்திரியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் அன்சென்சார்ட் வெர்ஷன் என்ன வருதோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ அப்படி வர்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பல சீரியல் வருது, தொடர்கள் வருது, வெளிநாடுகள்லேருந்து தொடர்கள் வருது, வெனிசுலாவிலேருந்து தொடர் வருது, கொரியாவிலேருந்து தொடர் வருது, கொலம்பியாவிலேருந்து வருது, ஸ்பானிஷ் தொடர்கள் வருது. எங்கேருந்து வரலன்னு மட்டும் கேளுங்க, எல்லா தொடர்களும் வருது, எல்லா சப்ஜெக்டை பற்றியும் வருது. இப்போ உதாரணமாக ஷீன்னு ஒன்று தொடரை பற்றி நான் பேசியிருப்பேன், நம்ம நக்கீரன் நிகழ்ச்சியிலே பேசியிருக்கேன். அது இந்தியில் எடுக்கப்பட்ட ஒன்று, இந்தியில் எடுத்தது தமிழில் இருக்குது. காவல்துறையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணை விபச்சார தொழிலுக்கு மாற்றி அவளை விபச்சாரியாக்கி அவங்க போய் வந்து போதைப் பொருள் விற்கிற கும்பலை வந்து கண்டுபிடிக்கிறாங்களாம். கண்டுபிடிக்கிற இடத்துல அந்த பொண்ணு பேசுகிற வசனங்கள் இருக்கு பாருங்க, அதில் ரொம்ப கேவலமான பச்சையான வசனம்லாம் இருக்கு. அந்த பச்சையான வசனம் இருக்கு பாருங்க, அதை ஷார்ட்ஸ் ரீல்ஸில் வந்து இந்த பெண்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, குடும்ப பெண்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போடுறாங்கல்ல, அவங்கள வச்சு போடுறான். இது வெறும் வாயாசிக்குது. நான் அந்த படத்தில் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த சீரியலில் அந்த கெட்ட வார்த்தை வசனம் இருக்குல்ல, அதை இந்த பெண்ணு பேசுகிற மாதிரி இவளோட அனுமதியோடு போடுறான். இது ஒரு கட்டத்தை கடந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொழுகொழுன்னு பெண்களையே உருவாக்கி, ரொம்ப கவர்ச்சியாக செயற்கையான பெண்களை உருவாக்கி அவங்கள வச்சு கேவலமாக பேசுகிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதற்குமே வந்து தணிக்கை கிடையாது. இந்த தணிக்கை கிடையாதுன்ற இடத்துல ஓடிடி பிளாட்ஃபார்ம் நான் குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு உச்சத்தில் இருக்கின்ற எல்லா நடிகர்களுடைய படங்களும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வருது. வெளிநாடுகளில் இருக்கிறவங்க மூலமாக அதுக்கு மிகப்பெரிய ரெவென்யூ பணவரவு இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய தொழிலை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு அதில் இருக்கிற ஆபத்தை பற்றி பேசுறது இல்லை. ஏன்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த படம் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை பற்றின விளம்பரம், அதில் வர்ற ஒரு பாட்டை பார்த்துட்டு இவங்க அதே மாதிரி ஆடுறது, அதுக்கு வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு டான்ஸ் கிளாஸு, அதுக்கு போய் கற்றுக்கிறதுக்கு காசு, அப்புறம் அதே மாதிரியே ஆடி பார்க்குறதுக்கு வந்து பார்க்கில் ஷூட்டிங்கு, பார்க்குற இடம்லாம் ஷூட்டிங். அப்போ கேமரா இல்லாத மனுஷனே கிடையாது. ரைட், இது வந்து ஒரு பக்கம் சுதந்திரம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்துது. நான் எளிமைப்படுத்துதுன்னு சொல்லும்போது கம்ஃபர்ட் பண்ணுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வசதி செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில் நீங்கள் ஒரு பக்கம் உங்களை அறியாமல் இழந்து கொண்டிருப்பது எது? இழந்து கொண்டிருப்பது என்பது பணமா, தனி மனித சுதந்திரமா, அந்தரங்கமா, அவமானகரமான வாழ்க்கை முறையா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்போது, எனக்கு கருத்து சுதந்திரம் வேணும் சொல்லும்போது அது நம்மளை அரசியல் பேச வைக்குது, அரசியலே அது செய்யுது, அரசியலே அது தீர்மானிக்குது. நான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாட்டி பேசும்போது சொன்னேன், நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வாட்ஸ்அப் இதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தாமல் வைக்க போகிறீங்களோ, ஒரு கட்டத்தில் தீர்ப்புகள் இனிமேல் வேறு இடங்களில் எழுதப்படும், கையெழுத்து போடுவது மட்டுமே நீதிபதிகளாக இருப்பார்கள் நான் சொன்னேன். நான் சொன்னதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தான ஸ்டேட்மெண்ட்டாக அவங்கெல்லாம் நினச்சாங்க. அந்த கட்டத்துக்கு பின்னாடி தான் பல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மீது பாலியல் சீண்டல் புகார்கள் கொடுக்கப்பட்டன. அவர்களுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டன. பிகாசஸை பயன்படுத்தி நீதிபதிகளோட நடவடிக்கைகள் கூட கண்காணிக்கப்பட்டதாக புகார்கள் வந்தது. அப்போ நீதிபதிகளுடைய சுதந்திரத்தையே கட்டுப்படுத்துகின்ற இடத்தில் இந்த செயலிகளை வைத்திருப்பவர்கள் அல்லது அதன் மூலமாக புலனாய்வு செய்கின்ற அமைப்புகள் அவங்கள எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவங்க யார் யாரோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒட்டுமொத்த டீட்டெயிலையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு நீதிபதி என்பவரே தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக செயலாற்ற முடியாது. இதுதான் ரொம்ப ஆபத்தான உண்மை. எனி கவர்மெண்ட், நான் சொல்கிறது எனி கவர்மெண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. சாதாரணமாக எப்ஸ்டீன் ஃபைல்னு ஒன்று வந்து, அந்த எப்ஸ்டீன் ஃபைல் பேசுகிற உலக அரசியல் என்ன, உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெரிய மனிதர்களையும் வலைக்குள் வீழ்த்துவதற்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் சின்னஞ்சிறுவர்களை வைத்து சிறுமிகளை வைத்து ஒரு உல்லாச தீவை வந்து உருவாக்கி இவங்களெல்லாம் கொண்டு போய் அந்த இடத்தில் வந்து அவர்களை கேளிக்கை மனிதர்களாக மாற்றி அந்த செயல்களை படமாக்கி அதை வச்சு உலக அரசியலை தீர்மானிக்கிறான். ஒரு யூதராக இருந்த எப்ஸ்டீன் என்பவர் எடுத்த படங்கள் என்பது உலக அரசியலை எப்படி தலைகீழாக புரட்டி போடுகிறது. ட்ரம்ப் வந்து எந்த இடத்துல நிற்கிறாரு,
இஸ்ரேல் வந்து அது என்னவா பயன்படுத்துது, நம்ம பிரதமரே அதில் கொண்டு போய் லிங்க் பண்ணுற அளவுக்கு அலிகேஷன் வந்தது. சில தொழிலதிபர்கள் வந்து இதில் வந்து அடிமைகளாக இருக்காங்க. அப்போ இந்த சின்னஞ்சிறுவர்களை வைக்கிற இடத்துல செக்ஸ் டூரிசமாக இங்கே இருந்ததுன்னு சொன்னேன்ல, மகாபலிபுரம், கோவாலாம் அந்த இடத்துல இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இருக்கிற வயசில் நான் ஒரு பெண் குழந்தை வைத்திருந்தாலும் கூட, எனக்கு ஆண் இருந்தாலும் ஒரு பேரன் இருந்தாலும், எப்பவுமே நான் வந்து ஒரு குற்றவியல் வழக்கறிஞனாக இருந்தால் கூட செய்தித்தாட்களில் வருகின்ற இந்த சைல்டு அப்யூஸ் இருக்கு பாருங்க, அதை படிப்பதற்குண்டான மனதைரியம் எனக்கு இருப்பதில்லை. எனக்கு மனதைரியம் கிடையாது. கொஞ்சம் பார்ப்பேன், எங்கிட்ட ஏதாவது கேஸ் வந்ததுன்னா நான் வந்து அதை பற்றி யோசிப்பேன், இல்லைனா டீட்டெயில்ஸ் படிக்க மாட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து அது சரியாக சொல்லணும்னா வந்து நம்மளை பாதிக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த டிஸ்டர்ப் பண்ணுற இடத்துல அது கொடுக்குற டீட்டெயில்ஸை கூட நான் ஒரு அட்வொகேட்டாகவே என்னால் அதை பார்க்க முடியாது. நான் அதில் ரொம்ப உணர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, காமத்தினுடைய ஒரு உணர்வாக கூட நான் அதை கொள்வதில்லை. ஏனென்றால் குழந்தைகளோடு கொள்ளுகின்ற காமம் என்பது அது காமமாகவே நான் கருதுவதில்லை. அது ஒரு விதமான மனநோய், அது ஒரு விதமான வெறி. அந்த வெறிக்குண்டான மையப்பொருள் எங்கிருந்து அவன் மனதிற்குள் திணிக்கப்படுகிறது என்பதை எந்த சைக்காலஜியும் இன்னை வரைக்கும் கண்டுபிடிச்சி முழுசாக கொடுக்கல. நீங்கள் வந்து யூடிபஸ் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஆண் யாரை சார்ந்து அதிகம் இருப்பாள், பெண் யாரை சார்ந்து அதிகமாக இருப்பாள்னு சொல்லிட்டு யூடிபஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்லாம் நம்ம பேசினா கூட அதெல்லாம் அறிவியல் ஆய்வுகள். ஆனால் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக வரும்போது 3 வயது குழந்தை, 5 வயது குழந்தை, 8 வயது குழந்தை செய்தித்தாட்களின் தலைப்பு செய்திகளாகவே அவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் போனீங்கன்னா 60 வயது பெண் மீது பாலியல் வன்கொடுமை, 80 வயது மூதாட்டி மீது பாலியல் வன்கொடுமை, வீட்டில் தனியாக இருந்த 90 வயது பெண் மீது பாலியல் அத்துமீறல், இப்படிலாம் வர்ற செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிறது காமமா அல்லது ஒரு சைக்கோத்தனமா அல்லது வந்து வடிகால் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு உலகத்தில் அவன் வாழ்ந்துட்டு இருக்கானா, எங்கேயாவது இங்கே சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து அவனை கட்டுப்படுத்துதா அப்படின்லாம் பார்க்கும்போது இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து வர்றதை மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி போய் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க. எதனுடைய அடிப்படையில் கொடுக்குறீங்க? ஏற்கனவே இங்கே நடந்த சில நிகழ்வுகள் பற்றி இதே பிபிசி தொலைக்காட்சி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ஒன்று கொண்டு வந்தது. அந்த டாக்குமெண்ட்ரியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கே அனுமதிக்கல, பேன் பண்ணீங்க. ஒரு ஊராக போய் பிபிசியினுடைய அலுவலகத்தில் வந்து சோதனை நடத்துறீங்க. ஆனால் அதே பிபிசி நிறுவனம் தான் 12-13 நிமிஷம் ஓடுற அளவுக்கு ஒரு புலனாய்வு காணொலியை வெளியிடுது. இப்போ நேற்றுக்கு வெளியிட்டிருந்தாங்க. நேற்று வந்து வெளியிட்டிருக்கிற அந்த காணொலியில் இன்ஸ்டாகிராம் என்ற நிறுவனத்தில் வருகின்ற ஷார்ட்ஸ் ரீல்ஸில் எப்படி வந்து சைல்டு செக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கண்டென்ட்டை ப்ரமோட் பண்ணுற மாதிரி விளம்பரங்கள் வருது. அதில் குழந்தைகள் எவ்வளவு கேவலமாக காட்டப்படுகிறார்கள். அந்த லிங்கினுடைய அல்காரிதம் வந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு வந்து அந்த லிங்கை கொண்டு போய் அவங்க போய் வேறு சில செயலிகளுக்கு வந்து உள்ளே போய் அடிமையாகிற அளவுக்கு இன்ஸ்டாகிராம் நடக்குது அப்படின்றத யார் போட்டதனுடைய அடிப்படையில்? பிபிசி போட்ட ஆவணப்படத்தை பின்பற்றி அந்த புலனாய்வினுடைய அடிப்படையில் நீங்கள் வந்து இப்போ முடுக்கி விடுறீங்க. அதே நிறுவனத்தை வேற ஒரு கட்டத்தில் போய் நீங்கள் முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. ஆனால் இந்த கண்டென்ட் நான் என்ன கேட்குறேன், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய அமெண்ட்மெண்ட் வந்து 2019 பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பல புலனாய்வு நிறுவனங்களுக்கு இந்தியாவில் இருக்கின்ற யாருடைய தொலைபேசியும் முட்டு கேட்கின்ற அதிகாரத்தை வந்து 2019 நவம்பர்லேருந்து கொடுத்தாச்சு. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இதுக்கும் பிபிசி தான் வரணுமா? அப்போ ஒரு இன்ஸ்டான்றது இந்த நிறுவனம் யாரால நடத்தப்படுது? மெட்டா நிறுவனம். மெட்டாவுக்கு கீழே என்னெல்லாம் இருக்கு? ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இவங்க எல்லாமே நீங்க ஒரே ஒரு ஐடியில் உங்களுடைய டேட்டாஸை கொடுத்தீங்கன்னா ஆதார் கனெக்ஷன் வந்து அதை ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுக்கு இந்த டேட்டாஸை கொண்டு போனாங்கல்ல. அப்போ கொண்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன செஞ்சாங்க? நீங்கள் எல்லா கணக்கையும் ஒன்றா இணைக்கக்கூடாது, இது மனிதனுடைய தனி உரிமையை பறிக்குது, ஆகவே ஒன்றுக்கும் தனித்தனி அக்கௌண்ட் தான் இருக்கணும், காமனாக பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் பேச்சு. ஆனால் மார்க் ஜூக்கர்பெர்க் என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்தினுடைய செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் பர்சன் நாங்கிறார். உலகத்தினுடைய அதிகமான மக்கள் தொகை யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்தியா, அப்போ சீனா இருந்தது, ஆனால் 2வது இடத்துல நான் இருக்கேன்றாரு. அப்போ ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையை என் கையில் இருக்கிற நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பேசுகிற இடத்துல எது அவர்கிட்ட இருக்கு? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இந்த 3மே எடுத்துங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க? எத்தனை பில்லியன் மக்கள்?
இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற 35 வயசு பையன் நடத்திட்டு இருக்க ஒரு நிறுவனத்துக்கு கீழே 300 கோடி 400 கோடி பேர் வந்து அடிமையாக இருக்கான். அந்தந்த நாட்டில் இருக்கிறவனுக்கு சொரணை இல்லையா? அந்தந்த மொழியில் அதை உருவாக்க முடியாதா? அந்த நாட்டுக்கு உண்டானதா அதை பயன்படுத்த முடியாதா? இந்தியா போன்ற பெரிய நாடுகள் இவங்களை பேன் பண்ணிட்டு எனக்கு உண்டான செயலிகளை நான் வச்சுக்கிறேன். கூகுள் சர்ச் எடுத்துக்கோங்க, 25 லாங்குவேஜில் கொடுங்க, அரசு அலுவல் மொழியில் கொடுங்க, இண்டிஜினஸ் வெர்ஷனில் கொடுங்க, நீங்கள் சிலாகித்து பேசிக்கிட்டு இருக்க ஹிந்தியில் கூட கொடுங்க, மற்ற மொழிகளில் கொடுங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர செயல்களுக்கு முக்கியத்துவம் தரீங்க. ஆனால் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மனநோயெல்லாம் சொன்னீங்க இல்லையா, இப்போ இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள் தான் வந்து இந்த சைல்டு அப்யூஸுக்கு அதிகப்படுத்தக்கூடிய, இல்லை சைல்டு அப்யூஸ் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு எபிசென்டராக இருக்குது. அதை அவங்க வந்து தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்கன்றது அது இன்னொரு வாதம். ஆனால் அவங்க அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக பரப்புகிறாங்க அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்டாவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சொன்னது போல் 300 கோடிக்கும் மேற்பட்ட யூசர்ஸ் வந்து எங்களோட அக்கௌண்ட்டில் இருக்காங்க, எங்கள் பேஸில் இருக்காங்க. நாங்கள் வந்து அந்த 300 கோடிக்கு பின்னாடி சில குற்றவாளிகள் வந்து ஒளிஞ்சிருக்காங்க, சில அவங்க வந்து ப்ரெடேட்டர்ஸ் அப்படின்னு கோட் பண்ணுறாங்க. அந்த ப்ரெடேட்டர்ஸ் வந்து அவங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. நாங்கள் வந்து ஏஐ மூலிமா அவங்கள வந்து பேன் பண்ணுறது, அவங்கள வந்து டிசேபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றவாளிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துடுறாங்க. ஆனால் நாங்களுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம், எப்படிலாம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு இயலாமை தானே சொல்கிறாங்க. அவங்களுக்கு இயலாமைன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம எல்லாத்துக்கும் வந்து எங்ககிட்ட வந்து எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம்ல. கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு ஒன்று இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அது வந்து ஐஎன் போட்டிருக்கோம், எல்லா ஊர்லேயும் இருக்குது, சிஆர்டின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி ஐஎன் போட்டிங்கன்னா இந்தியா ஐஎன்டி போட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னுடைய வேலையே 24 மணி நேரமும் இந்த சமுதாயத்திற்கு எதிராக என்ன நடக்குது, பொருளாதார குற்றத்திலிருந்து இணைய வழியாக நடக்கின்ற எந்த குற்றமாக இருந்தாலும் அதை ஒன்றிய அரசிற்கு மத்திய அரசிற்கு எடுத்து கூற வேண்டிய கட்டாயத்தில் ஒரு அமைப்பே இருக்கு. அப்போ அந்த அமைப்பு என்ன செய்யுது, அங்கே உங்களுடைய புலனாய்வு அமைப்புகள் என்ன செய்யுது? இங்கே பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்ப அறிவு இல்லை. அவங்க என்ன சொல்கிறான், இந்த அல்காரிதத்தெல்லாம் வந்து நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம், அதையும் தாண்டி ப்ரெடேட்டர்ஸ் உள்ளே வரான்னு சொல்கிறான்ல. ஆமாம், நீங்கள் பேன் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த நாடு செத்து போயிருமா? செத்தா போயிடும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இண்டிஜினஸ் வெர்ஷன் இருக்குல்ல. இப்போது இன்ஸ்டாகிராம் ஒன்று இருக்கா, த்ரெட்ஸ்ன்னு ஒன்று வருதா, டெலிகிராம்னு ஒன்று வருதா, சிக்னல்னு ஒன்று வருதா, வாட்ஸ்அப்னு ஒன்று வருதா? இதில் ஏதாவது ஒன்று இந்திய நிறுவனமா? வாட்ஸ்அப் விட்டுருங்க, வாட்ஸ்அப்பாவது நீங்கள் மேப் போட்டிங்கன்னா என் ரோடு தான் காட்டும். வாட் 3 வேர்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? வாட் 3 வேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஃபுல் பேஜ் ஆடெல்லாம் வந்தது எல்லா பேப்பர்லேயும் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. இது கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இருக்குது. இந்த வாட் 3 வேர்ட்ஸில் நீங்கள் போனீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கு ரோட்டை தான் காமிக்கும். ஆனால் அந்த வாட் 3 வேர்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த இடத்தில் சரியாக உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அங்கே இருக்கிற 1 சதுர மீட்டர் இருக்குல்ல, அந்த 1 சதுர மீட்டருக்கு ஒரு பேர் கொடுக்கும். இந்த தெருவெல்லாம் சொல்கிறோம் இல்லை, அதுக்கு தெருவு கிடையாது, அதுதான் வாட் 3 வேர்ட்ஸ். இப்போ நீங்களும் நானும் உட்காந்துருந்தோம்னா என் அட்ரஸ் போட்டோம்னா என் வீட்டுக்கு முன்னாடி தான் காமிக்கும். ஆனால் வாட் 3 வேர்ட்ஸ் ஆப்பில் நீங்கள் உட்காந்திங்கன்னா நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கின்ற இடத்தை இந்த 1 சதுர மீட்டருக்கு 3 வார்த்தையில் சொல்லி எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுக்கும். அப்போ இந்த ட்ரோன் அட்ராக்ட் பண்ணுறவன்லாம், ட்ரோன் வச்சு அட்டாக் பண்ணுறவன்லாம் மிக துல்லியமாக ஒரு பொருளை கொண்டு இறக்குவதற்கோ அல்லது ஒரு விஷவாயுவை இறக்குவதற்கோ ஒரு தனிப்பட்ட மனிதனை தாக்குவதற்கோ அந்த ஒரு செயலி, அவன் பாத்ரூம்ல உட்கார்ந்தான்னா அங்க இருக்கிற 1 சதுரடி இருக்கு பாருங்க, அதுக்கு 3 வார்த்தைகளை காமிச்சு அந்த லொகேஷனை காமிக்கும். அப்படி ஒரு ஆப் இருக்கு, வாட் 3 வேர்ட்ஸ்னு. இது முழுக்க முழு பக்க விளம்பரம் வந்துட்டு, நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பத்தி பேசியிருக்கேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே. இப்ப வரும்போது இந்திய அரசாங்கத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 துறைகளுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கோம், யாரை வேண்டுமானாலும் கண்காணிப்பதற்குண்டான அதிகாரத்தை கொடுத்திருக்கோம். அப்ப இதை போன்ற செயல்கள் என்ன செய்யறாங்கன்றத பிபிசி சொல்லி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சைல்ட் செக்ஸ் அபியூஸ்ன்றது வெள்ளைக்காரர்களுடைய ஒரு பொருளாக, குறிப்பா அமெரிக்காவில் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த போன்ற குற்றங்கள் கொஞ்சம் குறைவு. ஐரோப்பிய நாடுகளில் தான் இது அதிகம். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளோட கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே பாலிகாமிலேருந்து இந்த மாதிரி சைல்ட் செக்ஸ் அப்யூஸ்லேருந்து எல்லாமே அவன் புராணத்துலேருந்து கதையிலேருந்துலாம் இருக்கும், இடங்கள்ல இருக்கும். நீங்கள் கலிகுல்லாலாம் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு கூட்டுக்குழுவாக பாலியல் இன்பங்களை அனுபவிப்பது எப்படின்னு சொல்லிட்டு கலிகுல்லாவோட கதையெல்லாம் பேசும். அப்போ அவர்களெல்லாம் வாழ்ந்த மனிதர்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல அவர்களெல்லாம் பேரரசாக அறிவிக்கப்பட்டவர்கள். கிளியோபாட்ராவை எடுத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பல முறை சார்ந்த உறவுகள் இல்லாத விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும்.
இதையெல்லாம் இந்த சமூகத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து தொழில்நுட்பம் காரணமாக இருக்கிற காரணத்தால் இந்தியா போன்ற ஏழை வளர்ந்த நாடுகளுக்கு இந்த குற்றங்களை அறிமுகப்படுத்துவது என்பதே கூட ஓகே இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையும் கலாச்சாரத்தையும் சீரழித்து இதை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் கூட இதை போன்ற வல்லரசுகளுக்கு இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக கீழ்த்திசை நாடுகள் வந்து கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் மேம்பட்ட நாடுகள். அது கொரியாவோ ஜப்பானோ நீங்கள் எல்லா இடத்துக்குனாலும் கொரியா ஜப்பான்லாம் அதனுடைய லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு இப்போ தொழில்நுட்பம் வந்த பிற்பாடு. ஆனால் இந்தியா போன்ற ஏழை நாடுகள் மட்டும் இல்லாமல் ஒரு கல்ச்சுரல் பேஸ் என்றது இது கடவுள் சார்ந்தது அல்ல, ஒழுக்கம் சார்ந்தது. ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், பெண் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், எந்த தூரத்தில் நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஒரு செய்யுள் சொல்லுவோம் இல்லை, கொம்புழுதற்கு 5 குதிரைக்கு 10 முழம் வெம்புகரிக்கு 1000 தான் வேண்டும்னு யார் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கிரிமினலோ அவன் கண்ணிலே படாதன்னு சொல்லுவான். ஓகே, கொம்பு இருக்கிற மிருகத்துக்கு வந்து 5 முழம், குதிரைக்கு 10 முழம் தள்ளி நில்லு, மதம் பிடிச்ச யானைக்கு 1000 முழம் தள்ளு, அவன் துஷ்டன் கெட்டவன் மோசமானவன் சொன்னால் அவன் கண்ணிலே படாதுன்னு செய்யுள்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. நம்ம இன்றைக்கி வந்து குட் டச்சு பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அந்த காலத்திலே வயதுக்கு வந்த ஒரு பெண்ணை தகப்பனே தொட்டு பேச மாட்டான், சகோதரன் தொடக்கூடாது அப்படிலாம் இருந்தது. நம்ம கிண்டல் பண்ணோம், கட்டுப்பட்டியாக இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாகரிகமற்றவர்களாக இருக்காங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி எப்படி மாறி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இதை போன்ற சப்ஜெக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இது என்னவென்றே தெரியாத இடத்துல இருக்கும்போது இதை போன்ற சமூகத்தில் வந்து நாளைக்கு வந்து பிபிசியினுடைய கண்டென்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் அவர்களை தூண்டுவது மட்டுமல்ல, ஒரு புதிய அத்தியாயத்தை, ஒரு புதிய சப்ஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற பொருளை அறியாத மனங்களுக்குள் அது விதைக்கிறது. ஒரு வாட்டி போய் அந்த லிங்கை தொட்டுட்டான்னா அந்த லிங்க் அவனுக்கு தொடர்ந்து வந்து வர்ற மாதிரி அந்த அல்காரிதம் ஒர்க் பண்ணுது. இப்போ நீங்கள் சாப்பாட்டே வந்து குறிப்பிட்ட ஒரு கடையில் ஒரு 3-4 வாட்டி போட்டிங்கன்னா 4வது வாட்டி போகும்போது அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட விளம்பரமாக உங்களுக்கு எப்படி வருது, இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். ஆமாம், ஒன்று ஒன்றா நீங்கள் எங்கே ஏமாறுறீங்கன்னு பேச போகிறோம். இதை நான் முதல்ல எடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கின்ற அரசாங்கமே இப்போ தான் கண்ணு வச்சிருக்கின்ற ஆபத்தான கணத்தை பொதுமக்கள் உணரணும். அரசாங்கத்துக்கே இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் வாட்ஸ்அப்பை போய் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன போடுறான், என்னோட ஒரு தகவல் அல்லது ஒரு ஆடியோ அல்லது வீடியோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அது சர்வரில் இருக்காது, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது, அது மறையாக்கத்தில் போகுது, ஆகவே நாங்களே உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிறான். எங்கே கோர்ட்டுக்கு ஆதாரமாக அதை கொடுக்க முடியாதுங்கிறான். அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் எல்லா விதமான உரையாடல்களும், அரசியல் உரையாடல்கள், தனிப்பட்ட அந்தரங்க உரையாடல்கள் வர கருத்து சுதந்திரன்ற பேரில் வாட்ஸ்அப்புக்கு மாறிச்சு. அப்போ வாட்ஸ்அப் உங்களை எந்த இடத்துல கையில் கொண்டு வரான்னு கேட்டிங்கன்னா இந்த தொழில்நுட்பத்துக்கு உங்களை அடிமையாக்கிட்டான். இப்போ நான் போய் சொன்னேன்னா பூமர் அங்கிள் இவருக்கு வேறு வேலை இல்லை, வாட்ஸ்அப் இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்னு கேட்பான். நான் என்ன கேட்குறேன், அது ஏன் வாட்ஸ்அப்புக்கு தான் இருக்கணுமா? ஒரு இந்திய நிறுவனமாக இருக்கக்கூடாதா? நம்ம பேசுகிற சொல்கிற வளர்க்குற தேசபக்தி இருக்குல்ல, அதெல்லாம் இதில் காட்டக்கூடாதா? அப்போ இந்திய பிள்ளைகள் இந்திய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் அப்படின்லாம் சொல்கிற இடத்துல இந்திய செயலிகள் ஏன் அதிகம் வரக்கூடாது? இப்போ இருக்கிற இந்த சட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ப்ரொமோட் பண்ணுது இல்லையா, ப்ரொமோட் பண்ணுதுன்னு வச்சுங்க இன்ஸ்டாகிராம், நாளைக்கு வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா போக்சோ சட்டத்தின் கீழே வந்து அவங்கள ப்ராசிக்யூட் பண்ண முடியும். ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து என்ன இடத்துல விலைக்கு வாங்கி சுகர்பேக் வச்சுருக்காரு இல்லையா, அவன் உடனே என்ன பண்ணுவான், நாளைக்கு உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, வெளியில் அனுப்பணும்னு சொல்லும்போது எத்தனை பெரிய மனுஷனுடைய லீலைகள் வந்து அதில் வெளில வருதுன்னு தெரியாது. அப்போ ஒரு தொழில்நுட்பம் என்பது நாம் அறிந்தோ அறியாமலோ நம்மக்கிட்ட உள்ளே வருது, அது நம்மளை அடிமையாக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கை முறையை அது தீர்மானிக்குது. அந்த தீர்மானிக்கிற இடத்துக்கு வரும்போது நம்மகிட்ட இருக்கிற சட்டம் குறைவாக இருக்குது. அது தொழில்நுட்ப சார்ந்த சட்டமாக இருக்கிறதால அதை தொழில்நுட்பத்தோடு இணைக்கிறதுக்கு இன்னும் காவல்துறையை நம்ம தயார் பண்ணல, நீதித்துறையை தயார் பண்ணல, உயர்நீதிமன்றங்கள் தயார் பண்ணல, உச்சநீதிமன்றமும் தயார் செய்யப்படல. இப்போ போபாலில் இருக்கிற நேஷனல் ஜுடிஷியல் அகாடமின்னு ஒன்று இருக்குது. 2018 2019 வரைக்கும் நான் அங்கே கிளாஸ் எடுக்க போவேன். அங்கே நீதிபதிகளுக்கு நாம் வந்து அந்த உரையாடுகின்ற இடத்துல கிளாஸ் எடுக்கிற இடத்துலையே நமக்கு தான் எல்லாம் தெரியுன்றதுலாம் கிடையாது. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது போய் நம்ம தேடி தேடி படிக்கிறோம். 60 வயசு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தொழில்நுட்பத்தை தேடி படிக்கணும். அது இந்த ஜென்ரேஷனுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் நீதிபதிகளையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி பிறந்து வளர்கிற குழந்தை இருக்குல்ல, அது இந்த தொழில்நுட்பத்தோடு இருக்குது.
இட் இஸ் தேர் ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் அது இல்லை. ஆகவே நம்ம தேடி படித்து சட்டத்தில் இருக்கிற இடைஞ்சல் இடைவெளியும் குறைபாடும் அதான். உடனே நீதிபதிகளுக்கு அறிவில்லைன்னு சொல்லிடக்கூடாது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எடுத்து கொடுக்கப்படுகின்ற தீர்ப்புகள் செல்லாதுன்ட்டான். ஏன்னா அதை படித்து ஆர்டிக்கல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். அப்போ இன்னைக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் என்பது பட்டபின் சுடும் என்பதை அரசே எப்போதுதான் உணர்ந்திருக்கிறது. அது எந்த கொடிக்கு கீழ் இருக்கின்ற அரசாங்கமாக இருந்தாலும், எந்த கட்சி சார்ந்த அரசாங்கமாக இருந்தாலும், மக்கள் நலன் என்று வருகின்ற பொழுது இதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்க எல்லாமே வெளிநாட்டுக்காரனாக இருக்கான். அவன் வெளிநாட்டுக்காரனாக இருக்கிறதால நீ என்ன செலவு பண்ணணும், என்ன சாப்பிடணும், எங்கே தூங்கணும், என்ன ட்ரெஸ் வாங்கணும், ஷூ வாங்கினா எவ்வளோக்கு வாங்கணும், சட்டைக்கு வாங்கினா எவ்வளோ செலவு பண்ணணும், பிராண்ட் 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 அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை எல்லாத்தையும் பிராண்டுக்கு அடிமையாக்கின மாதிரி தான் அவங்கள வந்து ஓடிடி மாதிரி பிராண்டுக்கு, கட்டற்ற சுதந்திரன்ற பேரில் ரீல்ஸ் போடுற பிராண்டுக்கு, ஷார்ட்ஸ் போடுற பிராண்டுக்கு ஆடுறதுக்கும் குதிக்கிறதுக்கும் அவங்கள நம்ம பயன்படுத்தணுமே ஒழிய அவர்களை ஒரு அறிவுள்ள சமுதாயமாக நம்ம வளர்க்கலை. அவன்கிட்ட கல்வி இருக்குது, அவனுக்கு தொழில்நுட்பம் தெரியும், அவனுக்கு சயின்ஸ் தெரியும், அவனுக்கு டெக்னாலஜி தெரியும். ஆனால் எதை நோக்கி போக வேண்டிய பயணம் அப்படின்ற இடத்துல அவனை நம்ம தயார் பண்ணல. கேளிக்கை சார்ந்ததுக்கு மட்டுமே அவனுடைய தொழில்நுட்பம் பயன்படுது, கேளிக்கை சார்ந்ததுக்கு மட்டுமே அவன் எல்லாம் பயன்படுத்துகிறான். ஆனால் இதே ரீல்ஸ், இதே ஷார்ட்ஸ், இதே தொழில்நுட்பத்தை தன்னுடைய பண்பாடு, கலாச்சாரம், உணவு முறைகள், உடை எல்லாத்தையும் பற்றி அவன் சிந்திக்க ஆரம்பிக்கும் போது அவன் தொழில்நுட்பம் தெரிந்தவனாகவும் இருப்பான், உலகத்தில் என்ன தன்னை சுற்றி நடக்கிறது என்பதை பற்றியும் தெரிந்தவனாக இருப்பான், எதில் எவ்வளவு தூரம் கால வைக்கணுன்ற அறிவையும் அவன் வளர்த்துப்பான். ஆனால் இவனை எல்லாத்தையுமே நம்ம 24 மணி நேரமும் தொழில்நுட்பத்தினுடைய அடிமையாக வச்சிருக்கிறதால ஏன் குழந்தைகளை பயன்படுத்துறான்றதுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த குழந்தைகளை வந்து அவன் பயன்படுத்துவதன் மூலமாக இந்திய கலாச்சாரத்தினுடைய அடியில் இருக்கிற அந்த பெருமைகள் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடையறதை நான் உணர்றேன். என்னுடைய வயசுக்கு அதனால தான் எனக்கு படிக்கிறதுக்கு மனசு இல்லைன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், இது உண்மை. ஏன்னா எனக்கு வந்து அந்த மனசு இல்லை. நான் ஒரு மனிதனாக எனக்கு இருக்கிற தனிப்பட்ட ஆசைகள் என்பது வேறு, அது வேறு, அது எவ்வளோ தூரன்றது வேற விஷயம். ஆனால் ஒரு குழந்தைகளை, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்து விடும் மனத்தால் ஒன்றுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த குழந்தைகளை நாம் குழந்தைகளாக பார்க்க வேண்டும், குழந்தைகளை குழந்தைகளாக நடத்த வேண்டும், குழந்தைகளை கொண்டாடும் தெய்வங்களாக கொண்டாட வேண்டும். தோளில் தூக்கி போடுகின்ற குழந்தை என்பது உன் மனதிற்குள் வேறு ஒரு மலர்ச்சியும் ஒரு மகிழ்வையும் கொண்டு வரணுமே ஒழிய, தொடுகின்ற ஒரு குழந்தையை உன் கைகள் படுகின்ற போதே அது வேறு ஒரு அர்த்தத்தில் தொடுற அளவுக்கு படுற அளவுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்று தொழில்நுட்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கு. ரைட் சார். அதற்கு சூழ்நிலை கைதிகளாக பல பேர் மாறிடுறான். அல்லது இதுதான் இப்போ ட்ரெண்டு போல இருக்கு, இதுதான் ஃபேஷன் போல இருக்கு, நம்மளும் இதை அட்டன் பண்ணலான்ட்டு குற்றவாளிகள் அதை ட்ரை பண்ணுறான். அவனுடைய வறண்ட மனசுக்கு எதை பார்த்தாலும் வந்து ஒரு சாகசமாக நம்ம சொல்லித்தரோம். எதுவுமே சாகசம் கிடையாது. உள்ளே போய் சாதாரணமாக மாட்டிங்கன்னா குறைஞ்சது 20 வருஷம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான டோனோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதையும் தவறாக பயன்படுத்துகின்ற ஆட்கள் இந்தியாவில் நிறைய பேர் பெருகிட்டாங்க. தங்களுடைய தனிப்பட்ட கணக்கு வழக்குகளை தீர்த்து கொள்வதற்கு, கணவன் மனைவிக்குள் நடக்கின்ற சண்டைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கு, கணவனை பழிவாங்குவதற்கு, அல்லது தன்னோடு பழகிவிட்டு போகிறான் என்று தெரிந்ததற்கு பின்னால் அவனை பழிவாங்குவதற்கு, ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் தவறாக பயன்படுத்துவதற்கு இந்த சட்டமும் பல நேரங்களில் உதவியாக இருக்கு. பல சட்டங்கள் வந்து எப்படி மிஸ்யூஸ் ஆகுதோ அதே போல போக்சோ சட்டத்தையும் தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு குழு குறிப்பிட்ட சதவீதம் ஆணிலும் உண்டு, பெண்ணிலும் உண்டு. ஆனால் அந்த சட்டம் தேவையான்னு கேட்டிங்கன்னா அதிகமாக தேவை. இந்த அரசாங்கத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிமடியில் கை வைக்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் உங்ககிட்ட வந்த பிற்பாடு ஒரு சப்ஜெக்டாக எந்திரிக்காதீங்க. ஒரு கட்டத்தில் தீவிரவாதிகள் வந்த பிற்பாடு அங்கே எங்கே தொழில்நுட்பம் சொல்லிட்டு அதை ஒரு 4 நாளைக்கு டிவியில் டிபேட் பண்ணிட்டு விட்டுறாதீங்க. ஒட்டுமொத்த தொழில்நுட்பத்தினுடைய வலையில் இந்தியா என்பது மட்டுமில்லை, உலக நாடுகள் எப்படி அந்த சிலந்தி வலையில் சிக்கியிருக்கிறார்கள். அந்தந்த நாடு அந்தந்த நாட்டுக்கு உண்டான கலாச்சாரப்படி எப்படி வந்து அதை எந்திரிக்கணும். அப்போ நம்மள மாதிரி இருக்கிற நாடுகள் வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற விஞ்ஞானிகள், இங்கே இருக்கின்ற படித்த பிள்ளைகள், இவர்களை வைத்து இந்த மொழியில் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். இந்தியாவில் இருக்கின்ற மொழிகளை வைத்துக்கொண்டு சயின்ஸு, டெக்னாலஜி, ஸ்பேஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்கள, இந்த மொழியில் சயின்ஸ் இருக்குது, இந்த மொழியில் ஸ்பேஸ் பற்றி இருக்குது, பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதரவு வந்தால் என்ன கெட்டு போச்சு. ஆகவே நாம் விரிந்து யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. குறுகிய மனப்பான்மையோடு இதை பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இது வந்து மிக மிக ஆபத்தான ஒன்று.
15 நாளில் போயிடும் கிடையாது. இனிமேல் இந்த வாழ்க்கை என்பது இணையத்தோடு இணைந்தது, இணைய வெளியோடு இணைந்தது. தகவல் தொழில்நுட்பம் இல்லாத வாழ்க்கை இனிமேல் சாத்தியமில்லை. பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் சுடணும்னா கூட பாதி பேர் வந்து ஆப்ஸில் போட்டு டைமை புக் பண்ணிவிட்டு வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு கேமராவில் காட்டிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எரிய போது உள்ளே போட போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சு வந்தால் சாம்பல் வந்துருச்சு, இதெல்லாம் காட்டுற அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து எரிஞ்சு போன மனுஷனை சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சமூகம் சாம்பல் ஆகிறத தடுங்கன்னு தான் சொல்ல வரேன். கரெக்ட் சார். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசணும். வரக்கூடிய வாரங்கள், வரக்கூடிய நாட்களில் வந்து ஒரு தொடராக வந்து இன்னும் குறிப்பாக டீப்பாக உள்ளே போய் ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஒவ்வொரு கேஸ் பற்றி கூட நம்ம தொடர்ந்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நம்மளோடு தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக உங்கள் கமெண்ட்ல போடுங்க, எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டீங்கன்னு சொல்லுங்க, ஏமாந்ததுக்கு உண்டான விளக்கத்தை கேளுங்க. இது நம்ம இந்த பயணத்தினுடைய நோக்கமே. நான் இந்த சப்ஜெக்டை வந்து பேசுனதுக்கு காரணம் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து இதை பேசினேன். இதில் இருக்க ஆபத்தை புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒன்று ஒரு டாக்ஸியில் ஏறி இறங்கணும்னா கூட அதில் உங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள் என்ன, இங்கே எப்படிலாம் உங்களை ஏமாத்துறாங்க, அதில் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் ஆகிற மேப் மூலமாக உங்களுடைய ப்ரைவசி எப்படி மிஸ் ஆகுது. காரை பற்றி சொன்னேன், டாக்ஸியில் ஏறி இறங்குறீங்கல்ல, ஆமாம், அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன, டோல்கேட் கிராஸ் பண்ணுறதுலேருந்து இருக்கு. ஆமாம், தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை பேசலாம் சார். கண்டிப்பாக. இன்னைக்கு உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. இதில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். விழிப்புணர்வை தாண்டி இந்த விழிப்புணர்வு என்பது எப்படி வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற பயணத்தில் என்னோடு எல்லோரும் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. வணக்கம் சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.